ஐயப்ப சுவாமி சிவபெருமான் மற்றும் மோகினி அவதாரமான திருமாலின் தெய்வீக புதல்வர் ஆவார். மகிஷி என்ற அசுரியை அழைக்க பிறந்த இவர் பாண்டள ராஜாவால் பிள்ளையாக வளர்க்கப்பட்டு தர்மம், வீரம், கருணை ஆகியவற்றின் வடிவமாக உயர்ந்தார். மகிஷி வதை செய்து உலகத்தை காத்த ஐயப்ப சுவாமி பின்னர் சபரிமலைக்கு சென்று தவம் செய்து கலியுகத்தில் எல்லா ஜாதி மத வேறுபாடுகளையும் கடந்து அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார். 48 நாட்கள் விரதம், இருமுடி கட்டுதல், பாத யாத்திரை ஆகிய வழிபாட்டு முறைகள் மூலம் பக்தர்களை ஒழுக்கம், பொறுமை மற்றும் தன்னடக்கம் கற்றுத் தருகிறார். இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்க ஐயப்ப சுவாமி அருள் வழங்கி வருகின்றார்.